சிவன் கோவிலை சூறையாடிய மர்ம நபர். கோவில் பொருட்கள், சிலைகள் உள்ளிட்ட பொருட்களை தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேம்பாக்கம் அடுத்த வேதகிரீஸ்வரர் நகர் பகுதியில் 4000 ஆண்டுகள் பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பிரதோஷம், சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்படும். மேலும் தினசரி 3 கால பூஜைகள் நடைபெற்று ஊர் பொதுமக்களால் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் வழக்கம் போல நேற்று இரவு ஆருத்ரா தரிசனம், சிறப்பு பூஜை முடிந்த பின்னர் கோவிலை அடைத்து சென்றனர். அதிகாலையில் கோவிலை திறக்க வந்தபோது பார்த்தபோது கோவிலில் உள்ள அனைத்து பொருட்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருந்தது. மேலும் கோவில் பிரகாரத்தை சுற்றியுள்ள சிலைகளும் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த அருகில் இருந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு சிசிடிவி ஆதாரத்தினை எடுத்து சென்றனர். இந்த நிகழ்வு காரணமாக முதற்கட்ட காவல்துறையின் விசாரணையில் தீயிட்டு கொளுத்தியவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்று தெரிய வந்துள்ளது. ஆருத்ரா தரிசனம், சிவனை வழிபட்டால் கோடி புண்ணியம் என்று காலை கோவிலுக்கு வந்தவர்கள் பொருட்கள், சிலைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். தெரிஞ்சிருக்குது இல்ல, அப்ப இன்னும் போய் பண்ணுவான்னு அவங்களுக்கு தோணி இருக்குது இல்ல. நம்ம ஒரு மாசமா சொல்லிட்டு ஊர்ல நல்லா இருக்கும். அதுதான் அந்த லைட் போறேன். இந்த கேமராக்கு வரது போட்டுக்கிறான்.